إن الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد قد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره وقال نبينا صلى الله عليه وسلم أحب الأعمال إلى الله أدومها وإن قل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار புகழனைத்தும் ஃபுர்கானை புவிகளித்த பேருபகாரி அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் தூதாய் இறுதி தூதராய் இவ்வுலகத்திற்கு வந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வாழ்க்கை வழிமுறைகளை வலுவாக பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் இன்னும் ஏனைய நல்லோர்கள் மீதும் குறிப்பாக ஜுமாவின் கடமையை குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவதற்காக இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அத்துணை பேர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹுவின் கருணையும் கரிசனமும் குன்றாமல் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தையை துவங்குகிறேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியாளர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம்மை படைத்து இத்தனை ஆண்டு காலங்களாக நமக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் இருக்க இடமும் கொடுத்து நம்மையெல்லாம் பரிபாலித்து கொண்டிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதுவும் குறிப்பாக பல ஆண்டு காலங்கள் வாழ்வதற்கான பாக்கியத்தையும் அந்த வாழ்நாளில் நாம் செய்ய வேண்டிய அமல்களையும் எடுத்து சொல்லி அதை செய்தால் என்ன நன்மைகள் ஏற்படும், என்ன கூலி நமக்கு கிடைக்கும் என்பதையெல்லாம் சொல்வதற்கு ஒரு ரசூலையும் அதுவும் சிறந்த ரசூலையும் நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தர் முறிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற ஆண்டு நம்மோடு இருந்தவர்கள் இந்த ஆண்டு நம்முடன் இல்லை. ஒரு புதிய ஆண்டில், ஹிஜ்ராவின் கணக்கிலே ஒரு புதிய ஆண்டில் நாம் எல்லாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். அப்படி சென்ற ஆண்டு நம்மோடு இருந்தவர்கள் இன்றைக்கு நம்முடன் கிடையாது.
அப்போ அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பை அதிகப்படியாக வழங்கி இருக்கிறான். அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத வாய்ப்பை என்ன செஞ்சிருக்கான்? நமக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை தந்திருக்கான். நன்மையை செஞ்சுக்கோ, உனக்கான அந்த இடத்தை சுவனத்தில் நீ பதிவு செய்து கொள் என்ற ஒரு வாய்ப்பினை நமக்கு தந்திருக்கிறான் என்ற எண்ணத்தோடு நாம் எல்லாம் அமர வேண்டும். நாம் எல்லாம் அடுத்த கட்ட வாழ்க்கை இந்த ஆண்டு எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை நாம் செயல்படுத்த வேண்டும். ஏன் அப்படின்னா, என்றைக்கு ஒரு அடியான் ஒரு நன்மையை செய்ய நாடுகிறானோ அப்போவே அந்த நன்மைக்கான கூலியை அல்லாஹ் கொடுத்துடுறான். அப்போ ஒரு புதிய ஆண்டில் நாம் அடியெடுத்து வைக்கிறோம். இந்த ஆண்டு நம்முடைய நன்மையின் பாதை எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த திட்டமிடுதல் நம்மகிட்ட இருக்கணும். அப்போ அந்த நீயத்தை இப்போவே நாம் வச்சுட்டோம்னு சொன்னால் அந்த நன்மைக்கான மொத்த கூலியையும் என்ன பண்ணிடலாம், இப்போ பெற்றுக்கொள்ளலாம். அந்த அடியான் அந்த நன்மையை செய்யும் பொழுது 10 மடங்காக அல்லாஹ் திருப்பி தருகிறான். இன்றைக்கு ஜும்மாவின் தலைப்பு என்ன யாருக்கெல்லாம் தெரியும்? இதில் தெரிஞ்சிடும் யாரெல்லாம் குரூப்பை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு. இன்னைக்கு இந்த ஜும்மாவின் தலைப்பு என்ன? பேசலாம், ஏன்டா பேசலாம். என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லலாம். என்ன பை? சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்றதுக்கு அது ஒரு பழமொழியாக நாம் என்ன பண்ணியிருப்போம், நம்முடைய பேச்சு வழக்கில் கேள்விப்பட்டிருப்போம். சிறு துளி பெருவெள்ளம் என்பது சேமிப்புக்காகவும் சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சமா தினசரி 1 ரூபாயா சேமிச்சுக்கிட்டே வராரு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் தாண்டும் பொழுது அவருக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கையில கிடைக்கும். அப்ப அதே போலதான் நன்மைகளும். பெரிய அமல்களுக்கு அல்லாஹ்விடத்திலே இருக்கக்கூடிய அந்தஸ்தை விட நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதி என்பது மிக அதிகமானதாக இருக்கிறது. நாம ஏதோ சொல்லணும் என்பதற்காக சொல்லல. பல்வேறு ஹதீசுகளில் பார்க்கிறோம், பல்வேறு வரலாற்று சம்பவங்களில் பார்க்கிறோம். சின்ன சின்ன அமல்களுக்கு அல்லாஹ் சுவனத்தையே கூலியாக வழங்குகிறான். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலடி தடத்தை நான் என்னுடைய கனவில் கேட்டேன் என்று ரசூல் நேரடியா பிலால் ரலியல்லாஹுட்ட விசாரிக்கிறாங்க. பிலாலே, நீங்க இஸ்லாத்திற்கு வந்ததில் இருந்து நீங்கள் எந்த அமல விருப்பத்திற்குரியதா செய்றீங்க, அல்லது எந்த அமல் உங்களுக்கு அதிக வெகுமதியை தரும் என்று நினைக்கிறீங்க என்று ரசூல் கேட்ட பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் சொன்ன ஒரு அமல், அவங்க செஞ்ச அமல், வாடிக்கையாக அவர்கள் செய்து கொண்டு வந்த அமல் என்பது நாம் எல்லாம் சின்னதாக நினைக்கக்கூடிய அல்லது பொதுபோக்காக அசட்டையாக அந்த அமலையே செய்யாமல் விடக்கூடிய அமல். ஒழு செய்வாங்க, எப்பெல்லாம் ஒழு செய்கிறாங்களோ அப்பெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, அந்த ஒழுவுக்கான 2 ரக்காயத்துடைய சுன்னத்தான தொழுகையை தொழுது விடுவார்கள். இதுதான் பிலால் ரலியல்லாஹு செய்து வந்த அமல். இந்த அமல் அவர்களுக்கு எதை பெற்று தந்தது? சுவனத்தில் ஒரு இடத்தை பெற்று தந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செருப்பு ஓசையை தானே தன்னுடைய காதுகளில் கேட்கும் அளவிற்கான அந்தஸ்தை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெற்று தந்தது. நாம அற்பமா நினைக்கக்கூடிய அமல்கள், இது போன்ற எத்தனையோ அமல்களை நாம் அப்படி நினைப்போம். தொழுகையுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும். தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட அமல். அப்ப அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. நேரம் குறிக்கப்பட்ட ஒரு அமலாக அல்லாஹ் விதித்திருப்பது தொழுகையை. வேற எந்த அமலுக்கும் அல்லாஹ் சலுகையை தந்து விடுவான். நோயாளியாக இருந்தாலும் படுக்கையில் கிடந்தாலும் நீங்கள் தொழுக வேண்டும் என்று தொழுகைக்கான ஒரு முக்கியத்துவத்தை இந்த இஸ்லாமிய மார்க்கம் எப்படி பதிவுபடுத்துகிறது என்று நமக்கெல்லாம் தெரியும். இங்கே எல்லாருக்குமே தொழுகையினுடைய முக்கியத்துவம் தெரியும். தொழுகையை குறித்த நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த ஒரு விஷயமும் நமக்கு தெரியும். ஆனா நாம அற்பமா நினைக்கக்கூடிய இன்னொரு அமல், யார் ஒரு மனிதர் பைனமா ரஜுலுன் யம்ஷி, நடந்து வந்து கொண்டிருக்கிறார், தொழுகைக்காக நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் பாதையிலே ஒரு முள் இருக்கக்கூடிய முற்களால் ஆன ஒரு கிளையை பார்க்கிறார். மரத்திலிருந்து ஒடிஞ்சு என்ன பண்ணிருக்கு, கீழே விழுந்திருக்கு. இது அந்த பாதையை சரி செய்கிறார். பின்னாடி வரவங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த பாதையை அவர் சரி செய்து கொண்டிருக்கிறார். அந்த செயல் என்பது அவருக்கு என்ன ஆகிறது, தொழுகையை தாமதமாக்குகிறது.
என்ன செஞ்சிருச்சு? தொழுகையை அவர் அந்த கிளையை எடுத்து ஓரமா போட்டதன் காரணமாக இந்த செயல் தொழுகையை தாமதமாக்குகிறது. தொழுகையினுடைய நேரத்தோடு ஜமாத்தோடு தொழுவதன் நன்மை நமக்கு தெரியும், அதன் முக்கியத்துவம் நமக்கு தெரியும். ஆனால் இந்த செயல் அந்த தொழுகையின் நேரத்தோடு தொழக்கூடிய அந்த செயலை தாமதப்படுத்துகிறது. அல்லாஹ் இந்த நேரத்தில் கோபப்படல. அந்த மனிதருக்கு அல்லாஹ் நன்றி செலுத்துகிறான். நாம தான் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவோம். நாம தான் என்ன செய்யணும்? அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியாமத்துகளுக்காக, அல்லாஹ் நமக்கு புரிந்த அருள்களுக்காக நாம தான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த ஒரு செயலுக்காக அல்லாஹ் அந்த மனிதருக்கு நன்றி கூறுகிறான். அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அப்போ நாம சின்னதாக அற்பமாக நினைக்கக்கூடிய அமல்கள் என்பது நமக்கு மிகப்பெரிய கூலிகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. பெண்கள் இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், யா நிசா அல் முஸ்லிமாத், முஸ்லிமான பெண்களே, நீங்கள் அண்டை வீட்டாருக்கு, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உங்கள் குழம்புகளை சர்வசாதாரணமாக பரிமாறிக்கொள்வோம் இல்லையா? இன்னைக்கு ரசமா, உங்கள்கிட்ட சூப்பா, மாத்திக்கோங்க. எங்களுக்கு கறி குழம்பு, இங்க சாம்பாரு, பரவாயில்ல மாத்திக்கோங்க. இப்படி மாற்றிக்கொள்ளக்கூடிய, நம் வீட்டில் சமைக்கக்கூடிய சமையல் பொருட்களை, சாப்பாட்டு பொருட்களை பக்கத்து வீட்டில் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் அற்பமாக நினைக்க வேண்டாம் என்று ரசூல் குறிப்பிடுகிறார்கள். அந்த விஷயங்கள் கூட பெரிய கூலிகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. பெரிய பெரிய அமல்லாம் கிடையாது. எந்த சஹாபி 5 வக்து விடாமல் தொழுதார், எனவே இவருக்கு சுவனம் நன்மாராயமாக கூறப்பட்டது என்று ரசூல் கூறி பார்த்திருக்கீங்களா? எல்லா சஹாபாக்களும் தவறாம தொழுதுருவாங்க. எனவே அது ஒரு பெரிய சிறந்த அமலே கிடையாது. அது நமக்கு கடமையானது. அல்லாஹ் நமக்கு வைக்கக்கூடிய பரீட்சை. அதெல்லாம் பாஸ் மார்க் தான். அந்த பரீட்சையில் நீங்க பாஸ் ஆனீங்கன்னா சொர்க்கம் இருக்கு. ஆனா நமக்கு அது எப்போன்னு ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். நாளை மறுமையில தான் அதற்கான கூலி நமக்கு தெரியும். அப்ப நோன்பு வைப்பது என்பது ஃபர்லான நோன்பு, ஃபர்லான தொழுகைகள், ஜகாத்தை கொடுப்பது, ஹஜ்ஜுக்கு போவது என்பது, இது எல்லாம் இது மாத்திரம்தான் அமல்கள் என்று இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் தவறான ஒரு புரிதல் இருக்கிறது. இதுவெல்லாம் நமக்கான பரீட்சை. பரீட்சையில பாஸ் மார்க் வாங்கணும்னா இதெல்லாம் பண்ணணும். அதிகப்படியான மார்க்கு அல்லது இந்த உலகத்தில் வாழும் பொழுது சுவனம் நமக்கு நிச்சயிக்கப்பட வேண்டும் என்றால் அதிகப்படியான சின்ன சின்ன அமல்கள் தான் நம்மை அங்கு கொண்டு செல்லும். அதுதான் சிறு துளி பெருவெள்ளம். சின்ன சின்ன அமல்கள் எப்பொழுது நாம செய்யறோமோ அப்பதான் அந்த அமல்கள் நம்மை சுவனத்திற்கு நெருக்கமாக அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு தெரியும், தெரியாமல் கிடையாது. இப்ப நாம சொன்ன எதுவுமே புதிய தகவல்ன்றது கிடையாது. ஆகா, இத்தனை நாளா நம்ம செய்யாம விட்டோமே, இப்பதானே நமக்கு தெரியுது என்று அப்படி கை சேதப்படக்கூடாது. தெரிஞ்சும் இத்தனை நாளா செய்யாம இருக்கோன்ற கை சேதம் தான் நமக்கு வர வேண்டும். சின்ன சின்ன அமல்கள். தொழுகைக்கு நாம வீட்டுல ஒழு செஞ்சுட்டு வரோம். இங்க வந்து ஒழு செய்யறதை விட வீட்டில் ஒருவர் ஒழு செய்து விட்டு ஃபர்லான தொழுகைக்காக பள்ளிக்கு நடந்து வரும் பொழுது ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் ஒரு அந்தஸ்தை உயர்த்துகிறான், ஒரு பாவத்தை மன்னிக்கிறான். அப்ப இது என்னது? சாதாரண விஷயம். நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒழு, வீட்டில் ஒழு, இங்க வந்து செய்யற ஒழுவ வீட்டில் செஞ்சுட்டு வரும் பொழுது அந்த நன்மையை எதிர்பார்த்து வரும் பொழுது நமக்கு நன்மை எழுதப்படுகிறது, எழுதப்பட்டிருக்கக்கூடிய தீமைகள் அளிக்கப்படுகிறது. ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்மகிட்ட இருந்து எந்த ஒரு பொருளாதாரமும் செலவழிக்கப்பட போவது கிடையாது, எந்த ஒரு உடல் உழைப்பும் கிடையாது. நார்மலா தொழுகைக்கு வரும்பொழுது ஒழு செஞ்சுட்டு வர போறோம். அப்ப இது போன்ற சின்ன அமல்கள் தான் நமக்கு நாளைக்கு மறுமையில் சுவனத்தை வாஜிபாக ஆக்கக்கூடிய அந்த அமல்களாக இருக்கிறது. எந்த அமல் நம்மை சுவனத்திற்கு அழைத்து செல்லும்னு தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். எப்படி கருவில் இருக்கும் பொழுதே அவனுக்கு அவனுடைய சம்பாத்தியம், அவனுடைய வாழ்நாள் எல்லாம் எழுதப்படும் என்று கூறிவிட்டு அப்படியே அடுத்து சொல்றாங்க. அந்த மனிதன் என்ன செய்வான்? இன்ன அஹதக்கும் லியஅமலு பிஅமலி அஹ்லில் ஜன்னah. ஒரு மனிதன் சுவனவாசிகளுடைய அந்த அமல்களை என்ன செஞ்சுட்டே இருப்பான்? செஞ்சுக்கிட்டே இருப்பான்.
அப்ப இதற்கு அடுத்து வரும். அது தொடர்ச்சியா ரசூல் சொல்றாங்க, இன்னொரு மனிதன் தீய செயல்கள் நரகவாசியினுடைய அமல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கான். திருடுவது, பொய் சொல்லுவது, புறம் பேசுவது, அடுத்தவரை பார்த்து பொறாமைப்படுவது, ஆபாசமான காரியங்களில் ஈடுபடுவது, அசிங்கமான காரியங்களில் ஈடுபடுவது என்று இத்தனை காரியங்களிலும் ஒரு நரகவாசியினுடைய செயல்களில் ஒரு மனிதன் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டே இருக்கிறான். எந்த அளவிற்கு என்றால் அவனுக்கும் நரகத்திற்கும் ஒரு ஜான் அளவிற்கு தான் இடம் இருக்கும். எப்படி அவன் நரகத்திற்கு அந்த செயல்கள் இழுத்து கொண்டே செல்கிறது, அவனுக்கும் அந்த நரகத்திற்கும் ஹத்தாமா யகூன பைனஹு வ பைனஹா திரா, நரகத்திற்கும் அவனுக்கும் ஒரு அடி, ஒரு ஜான் அளவிற்கு தான் இடம் இருக்கும். அவனுடைய விதி அவனை முந்திக் கொள்ளும். என்ன செய்வான்? ஒரே ஒரு சுவனவாசிகளுடைய நன்மையை செய்து விடுவான். என்ன ஆகும்? அப்படியே அவனுக்கு சுவனம் கிடைத்துவிடும். அப்ப எந்த அமல் நமக்கு சுவனத்தை எடுத்து தரும், எந்த அமல் நமக்கு நரகத்தை ஈட்டு தரும் என்றதே நமக்கு தெரியாது. கேள்விப்பட்ட ஹதீஸ்கள் தான், கேள்விப்பட்ட சம்பவங்கள் தான். ஒரு பனு இஸ்ரவேலர்கள் சமுதாயத்தை சார்ந்த ஒரு விபச்சாரி கிணத்திற்கு அருகே தாகித்திருந்த ஒரு நாய்க்கு தண்ணி கொடுக்குறாங்க. நாயை வளர்க்கக்கூடாதுன்னு கேள்விப்பட்டிருப்போம். நாய் அவ்வளவு உயர்ந்த பிராணி எல்லாம் கிடையாது, வளர்ப்பதற்கு ஆகுமான பிராணி கிடையாது. ஒரு விபச்சாரி ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டியதன் காரணமாக அவளுடைய பாவத்தை அவளுடைய பாவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்கிறான். அப்போ இது ஒரு அற்பமான ஒரு செயல். நம்மை பொறுத்தவரை நாய்க்கு தண்ணி கொடுப்பது அல்லது ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி அதை ஒரு பிஸ்கட்டை நாய்க்கு போடுறது என்பது நமக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம சொத்து அழிய போதா? கிடையாது. ஆனால் அந்த ஒரு நன்மைக்கு அல்லாஹ் அவர்களுடைய பாவத்தையே மன்னித்தான். ஜினா என்பது பெரும்பாவங்களில் ஒன்று. விபச்சாரம் என்பது அல்லாஹ் தன்னுடைய பாவ கணக்குகளில் பெரியதாக பார்க்கக்கூடிய பாவம். பாவத்தையே அல்லாஹ் அந்த பெண்ணிற்கு மன்னித்தான் என்றால் நாமெல்லாம் எந்த அளவிற்கு? சின்ன சின்ன அமல்கள் நமக்கு அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை பெற்றுத்தரும். சின்ன சின்ன அமல்கள் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய அந்தஸ்தை உயர்த்தி தரும். பள்ளிவாசலுக்கென்று ஈஸியா சுவனத்தை அடையலாம். சுவனத்தை அடைவது என்பது நம்மை பொறுத்தவரை கஷ்டமா தெரியும், ஆனால் ஈஸியா அடையலாம். வெறுமனே ஒரு மனிதர் 100 முறை சுப்ஹான் அல்லாஹ் சொல்றாருன்னா அவருக்கு 1000 நன்மைகள் கிடைக்கிறது. ஜமாத்தோடு வந்து டயத்துக்கு தொழுதார்னா அந்த தொழுகைக்கு 25 மடங்கு அதிகமாக நன்மை கிடைக்கிறது. குல்ஹுவல்லாஹ் என்ற அந்த 4 ஆயத்து, அந்த ஆயத்தை ஓதினார்னா குரானில் 3இல் 1 பகுதியை ஓதிய நன்மை கிடைக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு நன்மையை பெறுவதை மிக இலகுவாக ஆக்கி தந்திருக்கிறார்கள். முன் சென்ற சமுதாயத்தை போல நீங்க என்ன செய்ய வேண்டாம், ஒரு நாள் முழுக்க சனிக்கிழமைனா வேலைக்கே போகக்கூடாது, முழுக்க இபாதத்தில் ஈடுபடணும், அதெல்லாம் கிடையாது. ஜும்மாக்கு பாங்க சொன்னாங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்துருங்க, தொழுது முடிச்சோடனே போய் வேலையை பாருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். நீங்கள் ஜும்மாவிற்கு அழைக்கப்பட்டால் நீங்கள் பள்ளிக்கு வாருங்கள், தொழுகை முடிந்தவுடன் நீங்கள் தொழுகை முடிந்தவுடன் உலகத்தில் சென்று உங்களுடைய பொருளாதாரத்தை ஈட்டுங்கள், உங்களுக்கான ரிஸ்கை தேடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த ஒரு நாள் முழுக்க உங்களுக்கு ஆக்குப்பை பண்ணி நீங்க பள்ளிக்குள்ளதான் இருக்கணும், எந்த வேலையும் பார்க்க கூடாது என்று பனு இஸ்ரவேலர்களுக்கு சொன்னதை போல சொல்லவில்லை. அவர்கள் காலம் காலமாக 500-600 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். எனவே அவர்கள் ஈஸியா நன்மையை செஞ்சிடலாம், எங்களுக்கு நன்மைகளை ஈஸியாக்குங்கன்னு சொல்லும் பொழுது இது போன்ற சின்ன சின்ன அமல்கள் தான் நமக்கு என்ன செய்யும், சுவனத்தை அடையக்கூடிய அமல்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஆக்கி தந்திருக்கிறார்கள். இதெல்லாம் தெரிந்தும் நமக்கு பொடுபோக்கு, நமக்கு அசட்டை என்ன ஆகிவிடும். நாம என்ன செய்யறோம் யோசிச்சு பாருங்க. இறுதியாக நாம என்னைக்கு சுன்னத்தான நோன்பை வைத்திருப்போம்? அரஃபா நோன்பை விட்டுருங்க, போன மாசம் போன அரஃபா நோன்பை விட்டுருங்க. அதற்கு முன்னாடி நாம வச்ச நோன்பு எப்போ இருக்கும்? போன ரமலானுடைய நோன்பாகத்தான் இருக்கும். இதற்கு இடையில ரசூல் காட்டி தந்த சுன்னத்தான நோன்புகள் நம்மால் வைக்கப்பட்டதா? வாரத்திற்கு 2 நாட்கள் ரசூலுடைய வழிமுறை இருக்கிறது, மாதத்திற்கு இந்த பிறைகளிலே ரசூல் நோன்பு வைத்தார்கள் என்ற வழிமுறை இருக்கிறது. அந்த நாட்களில் எல்லாம் ஏதாவது மாதத்திற்கு ஒரு முறையாவது நாம சுன்னத்தான நோன்பை வைத்திருப்போமா? கிடையாது.
சுன்னத்தான தொழுகைகளை எப்போ தொழுதிருப்போம்? ரமலான்ல தராவியை தொழுதிருப்போம். வேற இதர நஃபிலான தொழுகைகள் வணக்கங்கள் எப்ப தொழுதிருப்போம்? ஏன் இன்னும் ஒருபடி மேலாக கடந்த ஜும்மாவை தொழுதுவிட்டு இடையில் எந்த தொழுகையும் ஃபர்லான தொழுகையும் தொழுகாமல் இந்த ஜும்மாவிற்கு வந்தவர்கள் நம்மில் எத்தனை நபர்கள்? யோசித்து பார்க்க வேண்டும். நமக்கு நாமே சுய பரிசோதனை பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ இப்படி கடமையான வணக்கங்களிலேயே ஈடுபடாமல் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய கோபம் நம் மீது ஏற்பட்டால் நம்முடைய நிலைமை என்ன? யோசித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சுவனத்தை அடையக்கூடிய வாய்ப்பினை மிக இலகுவாக ஆக்கி தந்திருக்கிறான். யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்விற்கு ரசூல் சொல்றாங்க, அல்லாஹ்விற்கு 100 பேர் இருக்கு. அல்லாஹ் என்ற பெயரை தவிர 99 திருநாமங்கள் இருக்கு. அதை மனனம் செய்தவர் சுவனத்தை அடைவார் என்ற ஹதீஸ் நமக்கு எல்லாம் தெரியும், தெரியாமல் இல்லை. அல்லாஹ் அஸ்மால் ஹுஸ்னா மனப்பாடம் பண்ணா நம்ம சுவனத்திற்கு போகலாம். அதை மனப்பாடம் பண்ணி அதை துவாக்களில் கேட்டோம், அந்த பெயர்களை பயன்படுத்தி துவா கேட்கிறோம், அதன்படி நடக்கிறோம் என்றால் நமக்கு சுவனம் உண்டு என்ற ஹதீஸை நாம எல்லாம் படிச்சிருப்போம், அல்லது ஏதோ ஒரு பயான்ல கேட்டிருப்போம். எத்தனை நபர்களுக்கு இங்கு 50 பெயர்களாவது தெரியும்? அல்லது நம்முடைய அமைப்பின் மூலியமாக ஒரு ஏற்பாடு நடந்திருக்கிறது. 2 வாரங்களாக கிட்டத்தட்ட ஒரு 14 தினசரி ஒரு பெயர் என்ற ஒரு முன்னெடுப்பாக அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வருகிறது. இன்றையோடு 14 நாள் ஆச்சு. 14 பெயர்கள், அதற்கான அர்த்தம், அது வசனம், அது சார்ந்த விஷயங்கள் போட்டு குரூப்ல டெய்லி போட்டுட்டே வராங்க. நாம கவனிக்கிறோம். இந்த பகுதியிலேயே இருக்கக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள் அந்த 14 பெயரை மனனம் செய்திருக்கிறீர்கள்? அதுவே தொடர்ச்சி ஆச்சுன்னா 3 மாசத்துல என்ன ஆயிரும்? அல்லாஹ்வுடைய மொத்த பெயரையும் மனனம் செய்து விடலாம். அப்ப இது எவ்வளவு நேரம் ஆகும்? அர் ரஹ்மான்ற ஒரு வார்த்தையை மனனம் செய்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு நாளில் ஒரு 2 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளுமா? அப்ப அல்லாஹ்விற்காக கூட இல்ல, நாம சுவனத்தை அடைவதற்காக நமக்கு நாம ஒரு நாளைக்கு 2 நிமிடம் செலவிடக்கூடிய இடத்திலாவது நாம் இருக்க வேண்டும். அந்த நேரத்தை கூட நம்மால் ஒதுக்க முடியவில்லை என்றால் நாம் எல்லாம் என்ன ஒரு முஸ்லிம்கள்? அல்லாஹ்வின் மீது என்ன நம்பிக்கையை வைத்திருக்கிறோம்? அல்லாஹ்வை எந்த அளவிற்கு நாம் எல்லாம் பின்பற்றுகிறோம் என்ற ஒரு யோசனை நமக்கு எல்லாம் வர வேண்டும். நமக்கு இது ஒரு வெற்றி தலை குனிய வேண்டிய ஒரு விஷயம். இந்த அளவிற்கு கூட அல்லாஹ்விற்காக நாம் நேரத்தை செலவிடவில்லை என்றால் அல்லாஹ் நமக்கு இந்த வாழ்நாளை, இந்த வாய்ப்பினை அளித்து என்ன பயன்? ஆரம்பத்தில் சொன்னது போல சென்ற ஆண்டு இருந்தவர்கள் இன்றைக்கு நம்மோடு இல்லை. நாம் உயிரோடு சதையும் பிண்டமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு இது. அல்லாஹ் ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கிறான். இப்ப இன்றைக்கே நமக்கு மவுத்து வந்துருச்சுன்னா கேள்வி கணக்கு. இதற்கு முன்னாடி தொழுதியா? அல்லாஹ் ஜும்மா அடுத்து இன்றைக்கு சுபுக்கு தான் வருவான். இன்னைக்கு சுபு தொழுதியா என்ற கேள்விக்கு தான் வருவான். அப்ப அதை நாம செஞ்சோமா? அப்ப என்னுடைய அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டது இல்லையா? உங்களுடைய பகுதியிலேயே நீங்கள் என்னுடைய பெயரை மனனம் செய்வதற்காக ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தினீர்களா? 14 பெயர் இன்றையோடு போயிருக்கு. அதுல ஒரு 7வது நீங்க மனப்பாடம் பண்ணிருக்கீங்களா? இல்லை என்றால் இன்றைக்கு இருந்து அது ஆரம்பிக்கப்பட வேண்டும். அந்த நீயத்தையாவது வைத்துக் கொள்ள வேண்டும். சொன்னோம்ல, நீயத்து வச்சாலே அல்லாஹ் அதற்கான நன்மையை தருகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய பெயரை மனனம் செய்ய வேண்டும் என்ற நீயத்தை வைத்தாலே அந்த பெயர்களை மனனம் செய்ததற்கான நன்மையை அல்லாஹ் தந்து விடுகிறான். இப்படி எத்தனையோ வாய்ப்புகள் தினசரி நம்மை விட்டு கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஒருவர் யாசகம் கேட்டு வருகிறார் என்றால் அவரை அலட்சியமாக உதறி தள்ளிவிட்டு செல்கிறோம். அந்த ஒரு யாசகத்தின் மூலியமாக அல்லாஹ் நமக்கு சுவனத்தை வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப எந்த ஒரு வாய்ப்பையும் நாம் என்ன செய்யக்கூடாது? உதறிவிடக்கூடாது, உதாசீனப்படுத்த கூடாது என்பதை நாம் எல்லாம் இது போன்ற பல ஹதீசுகளில் இருந்து, பல சம்பவங்களில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த நன்மையில நமக்கு சுவனத்தை வைத்திருப்பான்னு தெரியாது. இந்த பள்ளி கட்டுவதற்காக உங்களிடத்துல என்ன செய்வாங்க? கேட்பாங்க. சதக்காக்களை இந்த பள்ளிக்காக, இந்த பள்ளியினுடைய கட்டுமான பணிக்காக உங்களுடைய தர்மத்தை தாங்க என்று கேட்பார்கள்.
ரசூலுடைய ஹதீஸ் நமக்கெல்லாம் தெரியும். அந்த ஹதீஸை சொல்லியே தான் கேட்பாங்க. யார் அல்லாஹ்வுடைய இல்லத்தை கட்டுவதற்கு உதவி செய்கிறாரோ, அந்த இல்லத்தை கட்டுவதற்கு அவருடைய பங்கு அதில் இருக்கோ, அவருக்கு என்ன கிடைக்கிறது? நாளை சூனத்தில் ஒரு மாளிகையை அல்லாஹ் எழுப்புகிறான். ஹதீஸ் எப்படி இருக்கு? ஒரு முழு பள்ளியை நீங்க கட்டி கொடுத்தாதான் உங்களுக்கு அல்லாஹ் மாளிகையை தருவான் கிடையாது. அல்லாஹ்வுடைய இல்லத்தை எழுப்புவதற்கு ஒரு பங்கு, அது 100 ரூபாயா இருந்தா கூட அல்லாஹுடைய பெரிய மனது, அல்லாஹுடைய இரக்க குணம் என்ன ஆகிறது? நமக்கு சுவனத்தில் ஒரு மாளிகை எழுப்பப்படுகிறது. இந்த பள்ளிக்கு உதவி செய்து நம்ம எத்தனை நபர்கள் சுவனத்தில் மாளிகையை வைத்திருக்கிறோம்? இதுல நம்ம எத்தனை பேர் திண்டுக்கலுக்குள்ள பிளாட் வச்சிருக்கோம்? அதுக்கு போட்டி போடுவோம். இந்த உலகத்தில், இந்த அற்ப உலகத்தில் இடம் வாங்குவதற்காக நடக்கக்கூடிய போட்டி கூட நாளை சுவனத்தில் ஒரு மாளிகை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த மனித சமுதாயத்திலே, இந்த முஸ்லிம் சமுதாயத்திலே நடப்பது கிடையாது. எத்தனை நபர்கள் போட்டி போட்டுக்கொண்டு இந்த பள்ளி கட்டப்பட வேண்டும் என்று தர்மங்களை கொடுத்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தர்மத்தினை தான் வலியுறுத்துகிறான். நீங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்ட செல்வத்திலிருந்து தர்மம் செய்யுங்கள் என்று குறிப்பிடுகிறான். லவ்லா அஹர்தனி, நாளை மறுமையில் மனிதன் கை சேதப்படுவான். எப்படி கை சேதப்படுவான்? எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடு. லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், இன்னும் கொஞ்ச நேரம் எனக்கு டைம் கிடைச்சிருந்தா மனிதன் என்ன சொல்லுவான் தெரியுமா? நான் 2 ரக்காத் தொழுகிறேன்னு சொல்ல மாட்டான். அல்லது ஒரு நாள் எனக்கு டைம் கொடுங்க, நான் நோன்பு வச்சுக்கிறேன்னு சொல்ல மாட்டான். இல்லா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக, நான் எனக்கு இன்னும் சிறிது நேரம் கால அவகாசம் கிடைத்திருந்தால் என்னுடைய செல்வத்திலிருந்து தர்மம் செய்திருப்பேன் என்றுதான் கை சேதப்படுவான். அந்த கை சேதப்படக்கூடிய அந்த நபர்களில் நாமெல்லாம் இருக்கணுமா? யோசிச்சு பாருங்க. அப்ப நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தர்மம் சிறு துளி பெரும் வெள்ளம் என்பது நாம நம்முடைய பொருளாதாரத்தை சேமிப்பது மாத்திரமல்ல, சிறு துளிகளாக நாம் தர்மம் செய்ய வேண்டும். அப்ப அந்த துளிகள் நாளை மறுமையில் பெரிய வெள்ளமாக நமக்கு நன்மையாக வந்தடையும். அப்ப தர்மம் அல்லது எந்த ஒரு நன்மையை எடுத்தாலும் சின்னதாக செய்யும் பொழுது அல்லாஹ்விற்கு அதுதான் மிக பிடித்தமான ஒன்று. அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான அமல் என்பது அதுவமுஹா, நீங்கள் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அமல்கள். வயன்கல்ல, அது சின்னதாக இருந்தாலும் சிறியதாக இருந்தாலும், நான் ஒரே ராத்திரியில நின்று 100 ரக்காத் தொழுக போறேன் என்பதை விட தினசரி 2 ரக்காத் தொழுதுட்டு தூங்குறேன் என்பது அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமானது. நான் ஒரே நாள்ல 1 லட்சம் ரூபாய் தர்மம் செய்ய போகிறேன் என்று சொல்வதை விட தினசரி 1 ரூபாய் தர்மம் கொடுப்பது அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமானது. அப்ப அல்லாஹ் சிறியதாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய நன்மைகளை அதிகமாக விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். நீங்கள் கடுகளவு நன்மையானாலும் அது அந்த மனிதருக்கு வந்தடைந்தே தீரும். அப்போ ஒரு கடுகளவு நன்மை என்பது நம்மை சோனத்திற்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கலாம். நாளை மறுமையில் நன்மைக்கு தான் போட்டி நடக்கும். யாராவது ஒருத்தர் எனக்கு ஒரு நன்மையை தரமாட்டாங்களா என்ற போட்டி தான் நடக்கும். அப்பதான் என்ன ஆகும்? நம்மை விட்டு நம்மை சார்ந்தவர்கள் எல்லாம் விரண்டு ஓடுவார்கள். தன்னுடைய சகோதரனை விட்டு மனிதன் விரண்டு ஓடுவான். ஏன் விரண்டு ஓடுறான்? அவனை பார்த்து முக விகாரமாகவோ அல்லது அவனுடைய தோற்றம் மிக பயங்கரமானதா அப்படியெல்லாம் பார்த்து பயந்து ஓட மாட்டான். என் நன்மை அவன் கேட்டுருவானோ என்ற பயம். என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் நன்மை, இதை வச்சாவது நான் சொர்க்கத்துக்கு போயிடலாம் என்ற நம்பிக்கையில் இருக்கிறேன். இந்த நன்மையை என்னுடைய சகோதரன் கேட்டுருவானோ. நம்மை ரத்தம் சிந்தி நம்மை வியர்வை சிந்தி வளர்த்த பெற்றோர்களை விட்டு மனிதன் ஓடுவான். ஏன்? இந்த உலகத்தில் தன்னை விட தன்னுடைய பிள்ளையை பெரியதாக நினைத்து வளர்த்த பெற்றோர்கள், அந்த தாயை விட்டும் அந்த தந்தையை விட்டும் அந்த மனிதன் ஓடுவான். தான் மட்டும்தான் தான் சோனத்திற்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் மாத்திரம்தான் மறுமையில் வரும். அந்த ஒற்றை நன்மைக்காக நாம் நாளைக்கு மறுமையில் கையேந்த கூடாத அந்த நிலைமை நமக்கு இருக்க வேண்டும். கையேந்து விடக்கூடாது. நமக்கு நாமே நன்மையை சேர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எந்த நன்மையில், எந்த சிறிய துளியில் உங்களுக்கான அந்த அமிர்தத்தை வைத்திருக்கிறான் என்று தெரியாது. எந்த சிறு துளி உங்களுக்கு நாளை பெரு வெள்ளமாக வரும் என்பது நமக்கு தெரியாது. எனவே கிடைக்கக்கூடிய எல்லா
விஷயங்களையும் எல்லா வாய்ப்புகளையும் நாம் பயன்படுத்தி கொண்டு என்ன செய்ய வேண்டும்? நன்மைகளை அதிகமாக செய்ய வேண்டும். அதற்கான ஒரு நியத்தை இன்றிலிருந்தே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அப்பேற்பட்ட நல்ல மக்களில் உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கியர் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். மிர்கினிய அல்லாஹ்வின் நல்லடியாளர்களே, சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கம் இந்த அளவிற்கு இந்த சிறுதுளி பெருவெள்ளம் என்பது வெறுமனே நன்மைகளுக்கு மாத்திரம் அல்லாமல் நாம் செய்யக்கூடிய தீய செயல்களுக்கும் அது பொருந்தும். நம்ம இன்னைக்கு ஒரு தீய செயல் செய்கிறோம் அப்படின்னா அதுவே தொடர்ச்சியாக தினசரி செய்து கொண்டே வரும் பொழுது அந்த அமல் என்ன செய்யலாம்? நம்மை நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடியதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. வெறுமனே நன்மைக்கு மாத்திரம் அது பொருந்தாது. மேலே ஒரு ஹதீஸில் சொன்னது போல ஒரு மனிதன் முன்னாடி என்ன சொன்னோம்? நரகத்திற்கான செயல்களை செய்வான். ஒரு ஜான் தான் அவனுக்கு அளவு இருக்கும். அவனுடைய விதி முந்தி கடைசியா அவனுடைய உயிர் பிரிவதற்கு முன்னாடி ஒரு நல்ல அமலை செய்வான், அவன் சொர்க்கத்திற்கு போய்வான். அதே ஹதீஸ்ல ரசூல் குறிப்பிடுகிறாங்க, ஒரு மனிதன் நல்ல அடியார், ஒரு நல்ல முஃமின், தன் வாழ்நாள் முழுக்க அவன் என்ன செய்கிறான்? சுவனத்திற்கான செயல்களை அமல்களை செய்து கொண்டே வருகிறான். அப்ப இவர் வெளியிலிருந்து நமக்கெல்லாம் பார்க்கும் பொழுது தர்மம் செய்யறாரு, தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு, எப்பேற்பட்ட நல்ல மனிதர், இவரெல்லாம் சுவனத்திற்கு உண்டானவர் என்ற ஒரு தோற்றம், ஒரு பிம்பம் நமக்கெல்லாம் ஏற்படும். ஆனா என்ன செய்வாரு? விதி முந்தி இறுதியாக நரகவாசிகளுடைய செயலை ஒன்றே ஒன்று செய்து விடுவார். எப்ப இருக்கும் பொழுது? சொர்க்கத்திற்கும் அவருக்கும் ஒரு ஜான் அளவு இருக்கும் பொழுது இந்த காரியத்தை செஞ்சிருவாரு. எங்க போயிருவாரு? நரகத்திற்கு சென்று விடுவார். எனவே நாம அற்பமா நினைக்கக்கூடிய நல்ல அமல்களை விடாமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம அற்பமா நினைக்கக்கூடிய தீய காரியங்களும் விடாமல் என்ன செய்யணும்? அதை ஒதுக்கி வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். சின்ன விஷயம் தானே, விளையாட்டுக்கு தானே பொய் சொல்றோம். விளையாட்டுக்கேனும் பொய் சொல்லாதீங்கன்னு தான் ரசூல் சொல்றாங்க. ஒருத்தர்கிட்ட விளையாட்டுக்கு இந்த நாம தினசரி வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருத்தர் ஒரு காரியத்திற்காக செல்ல வேண்டியிருக்கும். அந்த காரியம் சம்பந்தப்பட்ட ஒரு ஃபோன் போடுவார். வீட்டில் தான் உட்காந்துருப்போம். இந்த பாதி தூரம் வந்துட்டேன்னு ஃபோனில் சொல்லுவோம். இது நமக்கெல்லாம் பெரியதாக தெரியாது. ஆனால் இந்த காரியம் கூட நம்மை நரகத்தில் தள்ளுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சஹாபாக்கள் இது போன்ற காரியங்களிலிருந்து ஒதுங்கி தான் இருந்தார்கள். தண்ணி குடிக்கிறோம், உட்கார்ந்து குடிப்பது சுன்னத்து. இதுல என்ன இருக்கு? நின்று குடிச்சா என்ன ஆகுது? அவசரமா போறேன், நின்று குடிச்சிட்டு போறேன். அப்போ இதிலிருந்தெல்லாம் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இது போன்ற அமல்கள் கூட ரசூலுடைய சுன்னத்தை நீங்கள் உதாசீனப்படுத்துவது அல்லாஹ்விற்கு பிடிக்காது. தன்னுடைய ரசூலை உதாசீனப்படுத்துவதை போல அது அல்லாஹ்விற்கு மிக விருப்பமானவர் அவனுடைய ரசூல். அப்ப அவருடைய செயல்களை, அவருடைய சுன்னத்தை நாம் பொதுபோக்காக அசட்டையாக உதாசீனப்படுத்துவது ரசூலையே உதாசீனப்படுத்துவதற்கு சமம். அப்ப அல்லாஹ் அதை விரும்ப மாட்டான். அந்த செயல் நம்மை நரகத்திற்கு அழைத்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை இங்கே நான் பதிவு செய்து கொள்கிறேன். அப்ப சஹாபாக்கள் தனக்கு வர எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தினார்கள். எப்படியாவது நரகத்தில் இருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்று அதை தேடிக்கொண்டே இருந்தார்கள். வாய்ப்புகளை தேடினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பற்றி கூறுகிறார்கள். நான் இந்தந்த யாரெல்லாம் சொர்க்கத்துல பார்த்தேன்னு சொல்றாங்க. ஒரு மனிதர் இருந்தாரு, அவருக்கு சுவனத்தில் இருக்கக்கூடிய எல்லா வாசல்கள், அவர் எந்த வாசலுக்கு போனாலும் அவர்கள் அங்கே வரவேற்கப்பட்டார். ஏன்னா அவருக்கு அதற்கு சம்பந்தப்பட்ட எல்லா காரியத்தையும் செய்தாரு. எந்த சஹாபி? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அடுத்து ஒரு மாட மாளிகை, முத்திலான மாளிகை, அதுல மரகத கற்கள்லாம் பதிச்சிருந்துச்சு. அதை பார்த்தவுடன் நபிமார்களுக்கு தலைவர் நான் தானே, அப்ப என்னுடைய மாளிகையாத்தான் இருக்கும் என்ற அளவிற்கு யோசிச்சு உள்ள போனா அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மாளிகை. அப்ப இப்படியே ரசூல் சொல்லிட்டே வராங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கும் பொழுது அந்த கனவிலே, என்னுடைய கனவில் சுவனத்தில் என்னை கடைசியா வந்து பார்த்தது நீங்க தான். இப்ப நான் கூட பயந்துட்டேன். அப்துர் ரஹ்மான் ஏதோ
சிக்கல்ல மாட்டிக்கிட்டார் போல, சோனத்தில் அவர் ஆளை காணமேன்னு கொஞ்சம் பயந்துட்டேன். அப்புறம் கடைசியா வந்தீங்க, என்னன்னு கேட்கும் பொழுது நீங்க என்ன சொன்னீங்கன்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தின் காரணமாக நான் என்ன செஞ்சேன், அல்லாஹ் எனக்கு கேள்வி கணக்கு அதிகமாக்கிட்டான். நீ எப்படி சம்பாதிச்ச, இந்த கேள்வி கேட்டிருப்போம்ல, இதை எப்படி ஈட்டினாய், எந்த வழியில நீங்க செலவு செஞ்சீங்க என்பது போன்ற கேள்வி கணக்கு யாருக்கு அதிகமாயிருது, அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதிகமாயிருது. அப்படி இதை சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நேற்று இரவு எனக்கு வியாபார கூட்டத்திலிருந்து ஒரு 100 ஒட்டகம் என்ன எனக்கு லாபமா கிடைத்தது, அதை இப்பவே நான் என்ன செஞ்சிடறேன், சதக்காவா கொடுத்துடுறேன், இதன் மூலியமா அந்த கேள்வி கணக்கு அல்லாஹ் எனக்கு லேசாக்கட்டும் என்பதாக அந்த கிடைத்த வாய்ப்பை உடனடியாக பயன்படுத்தினார்கள். அதுதான் சஹாபாக்களுடைய பண்பு. தபூக் யுத்தத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதாரத்தை ஈட்டும் பொழுது 900 ஒட்டகங்களை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சதக்காவாக கொடுத்தார்கள். அப்ப எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தினார்கள். ஒரே ஒரு உண்மை சம்பவம் என்னுடைய வாழ்நாளில் நடந்தது, நான் பார்த்த ஒரு சம்பவம். நான் ஓதுனது ஒரு ஹிஃப்ஸ் மசாலா. என்னுடைய 10 வயதுல போய் சேர்ந்தோம் மதுரையிலே, என்னுடைய ஊர் மதுரையிலேயே என்ன செஞ்சோம், ஒரு ஹிஃப்ஸ் மதரசா, குர்ஆனை மனனம் செய்வதற்கான ஒரு மதரசா ஆரம்பிக்கப்பட்ட முதல் பேட்ச் நாங்க தான், என்னோட சேர்ந்து படிச்சவங்க. அப்ப எப்படி மதரசான்னு சொன்னா, அந்த மதரசாவிலே குர்ஆனுடைய கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. 8th 10th அங்கே பிரைவேட்டா எழுதுவதற்கான ஸ்கூல் பாடம் கொடுக்கப்பட்டது. பிளஸ் கராத்தே, குங்ஃபு, ஜூடோ, ஜிம்னாஸ்டிக், யோகா, இது போன்ற உடற்பயிற்சி, உடலுக்கு தேவையான தற்காப்பு கலைகள் அங்கே கற்றுக் கொடுக்கப்பட்டது. இது மாத்திரமல்லாமல் கிராத்து போட்டி, கிராத்தை வளர்ப்பதற்கான அது சார்ந்த கலைகள் போன்ற இத்தனை சகல வசதிகளும் அந்த மதரசாவிலே ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. இப்படி கொடுத்து எப்படி முதல்ல ஆரம்பிக்கும் போது டே ஸ்காலர், தினசரி என்ன பண்ணிட்டு வரலாம், வீட்டுக்கே போயிட்டு வரலாம். நான் அப்படி ஓதுனவேன், டெய்லி வீட்டுக்கு போயிட்டு வந்து ஓதுனவங்க. அந்த பாக்கியம்லாம் யாருக்கும் கிடைச்சிடாது. இப்ப 4வது வருடம் வெளியூர்ல இருந்து ஆட்கள் வரவும் ஹாஸ்டல் ஆரம்பிச்சு அதற்கு அடுத்த வருடத்திலிருந்து என்ன ஆகுதுன்னு சொன்னா, அதாவது முதலாவதாக அந்த மதரசா ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கமே உள்ளூர் வாசிகள், உள்ள இருக்கக்கூடிய மக்கள் பயன்பட வேண்டும் என்பதற்காகத்தான். அதனாலதான் முதல் வருடம் 30 மாணவர்கள் சேர்ந்தோம், அடுத்த வருடம் 15 ஆச்சு, அடுத்த வருடம் 10 ஆச்சு, 5, 2 அப்படின்னு குறைஞ்சு 5 வருடங்கள் அந்த மதரசா என்ன ஆக்கப்பட்டது சொன்னா, மதரசா இழுத்து மூடப்பட்டது. இப்ப அந்த ஹாஸ்டலுக்காக 1 கோடி ரூபாயில் செலவு செய்து கட்டப்பட்ட கட்டிடம் என்பது பள்ளிக்கூடமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன சொல்ல வாரன்னு சொன்னா, வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரும் பொழுதே அதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த பள்ளி இங்கே ஒரு பெரிய சிரமத்திற்கு மத்தியில் இந்த பள்ளி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பயணத்தில் கூட இருந்து பார்த்துருக்கோம். பழனி கிளையின் சார்பாக அது அங்கே ஆஷிக் பாயோடைய முயற்சியில எந்த ஜும்மாவிற்கு நம்ம அங்கே போனாலும் இருக்க மாட்டார். ஏதோ ஒரு பள்ளியில இந்த பள்ளி கட்டப்பட வேண்டும் என்பதற்காக வசூலுக்காக ஒரு தனி மனிதராக சென்று விடுவார். அப்ப இங்க இருக்கக்கூடிய நிர்வாகம் அவர் இப்படி அமைப்பின் சார்பாக இந்த பகுதி ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்பதற்காக மார்க்க ரீதியாகவும் உலக ரீதியாகவும் நல்ல முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இங்கே ஆரம்பிக்கப்பட்டு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வாய்ப்பு எப்பேற்பட்ட வாய்ப்பு என்பது இழந்த பிறகுதான் தெரியும். எனவே நம்முடைய அனுபவத்துல சொல்றோம், அந்த வாய்ப்பினை இழந்து விடக் கூடாது. மக்தப் மதரசாக்கள் நடத்தப்படுதுன்னு சொன்னா நம்முடைய மக்கள், நம்முடைய பிள்ளைகள் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும். இளம் தலைமுறை எப்படி வழிகேட்டு கொண்டிருக்கிறது என்பதை நம்முடைய கண்களால் பார்க்கிறோம். சின்ன பசங்க கையில சிகரெட் எடுத்துட்டு போறாங்க. வெறும் 10-11 வயது பசங்கள் கையில புகைப்பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒருபடி மேலாக சொல்ல போனால் கஞ்சா அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாய சூழலில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வீட்டு பிள்ளைகள், குழந்தைகள் அந்த சூழலுக்கு தள்ளப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் இஸ்லாமிய மார்க்கத்தோடு அந்த சூழலில் வளர்க்கப்பட வேண்டும். அந்த சூழலை ஏற்படுத்துவதற்காக இங்கே ஒரு பள்ளி அமைந்திருக்கிறது. இந்த பள்ளியை சரியான முறையில் ஒரு நல்ல நிர்வாகத்தை அமைத்து நல்ல முறையில் இதை பயன்படுத்தி கொண்டோம் என்றால் அதன் காரணமாக கூட அல்லாஹ் நமக்கு சுவனத்தை தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே எல்லா வாய்ப்புகளையும் அசட்டையாக சின்னதானே என்ற
ஒரு பொடுபோக்குத்தனம் இல்லாமல் எல்லா வாய்ப்புகளையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்தது என்று பயன்படுத்தி கொண்டு நஃபிலான வணக்கங்களை அதிகமாக செய்ய வேண்டும், தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். சிறியதாக இருந்தாலும் அல்லாஹ் தொடர்ச்சியான நன்மைகளை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். எனவே நாம் இன்றைக்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன துளிகள், சின்ன சின்ன அமல்கள் என்பது நாளை மறுமையில் பெரிய வெள்ளமாக வர வேண்டும். அப்பேற்பட்ட நல்ல அமல்கள் செய்யக்கூடிய நல்ல முஃமின்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கியர் புரிவானாக. நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தர் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ். சுமிஸ்ஸலாம்.